இனியவர்களே வணக்கம். திரு வழிபாட்டு திருவிவிலிய வாசிப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று பாஸ்கா காலம் 2ஆம் ஞாயிறு, இறை இரக்கத்தின் ஞாயிறு. இன்றைய நாளை நாம் ஏன் இறை இரக்கத்தின் ஞாயிறு என கொண்டாடுகின்றோம்? உயிர்ப்பு காலம் 2ஆம் ஞாயிறு இன்றோடு பாஸ்கா எண் கிழமை முடிவடைகிறது. உயிர்ப்பு நாள் தொடங்கி இன்று வரை நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுமே ஒரே நாளில் நடப்பதாக நம்முடைய தாய் திருச்சபை கற்பிக்கிறது. திரு வழிபாட்டை பொறுத்தவரையில் 8 நாட்களும் ஒரே நாள் என கருதப்படுவதால் தான் நாம் திருப்பலியின் தொடக்க உரையில் கூட இன்று பாஸ்கா, இன்று உயிர்த்தார் என்று நாம் கொண்டாடுகின்றோம். திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல் 2000ஆவது ஆண்டில், அதாவது அருட்சகோதரி பவுஸ்தினா கோவால்ஸ்கா அவர்களை புனித நிலைக்கு உயர்த்தக்கூடிய நாளன்று இந்த நாளை இறை இரக்கத்தின் ஞாயிறு என அழைக்கின்றார். இந்த இறை இரக்கத்திற்கான திருவிழா என்பது 1930ஆம் ஆண்டே புனித பவுஸ்தினாவுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் வெளிப்படுத்தப்பட்டது. இன்றைய நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒப்புரவு அருளடையாளம் பெற்று நற்கரணை வாங்குதல் வழியாக இறைவனின் இரக்கத்தை பெற முடியும் என்கிறார் திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல். தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டை 2015-16 அறிவித்தார். கடவுளுடைய முகம், கடவுளுடைய பெயர் இரக்கம் என்று நமக்கு காட்டினார். இன்றைய நாளில் நாம் இந்த இரக்கத்தை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால், ஆண்டவராகிய கடவுள் நாம் அவரை நம் விரலால் தொடக்கூடிய அளவுக்கு நெருங்கி வருகிறார். இதுதான் அவர் நமக்கு காட்டக்கூடிய இரக்கம். இன்றைய முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் அலகு 2 அருள் வாக்கியங்கள் 42 முதல் 47 முடிய. பெந்தகோஸ்தே நிகழ்வை தொடர்ந்து கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை முறை, இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். எருசலேமில் வாழ்ந்த முதல் திருச்சபையினர், கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் இவர்களுக்கு இன்னும் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அந்தியோக்கியாவில் தான் முதலாக நம்பிக்கை கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். இந்த வாசகத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் என்பது இவர்களுடைய அடையாளமாக இருக்கின்றது. இந்த நம்பிக்கை என்பதை புதிய நம்பிக்கை அல்லது புதிய வழி என நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த முதல் வாசகத்தில் தொடக்க கிறிஸ்தவத்தின் 4 அடையாளங்கள் அல்லது தூண்களை பார்க்கின்றோம். முதலில் திருத்துதர் போதனை, அதாவது திருத்துதர்கள் தாங்கள் இயேசுவிடம் கேட்டதையும் தங்களுடைய யூத விவிலியத்தின் பின்புலத்தில் தாங்கள் கண்டறிந்ததையும் மக்களுக்கு போதிக்கிறார்கள். இது அவர்களுடைய முதல் தூண். இரண்டாவதாக நட்புறவு, அனைவரும் இணைந்து, அதாவது எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அனைவரும் இணைந்து வருகிறார்கள். மூன்றாவது அப்பம் பிடுதல், அதாவது ஆண்டவராகிய இயேசு இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னதை இவர்கள் நினைவு கூறுகிறார்கள். கடைசியாக இறைவேண்டல் செய்தல், இது அவர்களுடைய யூத சமயத்தின் நீட்சியாக நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தொழுகை கூடத்தில் அவர்கள் இறைவேண்டல் செய்வது வழக்கம். அதே போல ஒவ்வொரு நாளுக்கான இறைவேண்டல் எனவும் வரையறுக்கப்பட்டது. யூத சமயத்தின் நீட்சியாக கிறிஸ்தவம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். திருத்துதர் போதனை, நட்புறவு, அப்பம் பிடுதல், இறைவேண்டல் செய்தல், இந்த 4 தூண்கள். தொடர்ந்து லூக்கா நற்செய்தியாளர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர் என பதிவு செய்கிறார். பொது உடைமை வாழ்வு முறையை நாம் பார்க்கின்றோம். மேலும் கோவிலில் கூடி வருதல், வீடுகளில் அப்பம் பிடுதல், மக்களுடைய நல்லெண்ணம் பெறுதல் ஆகியவை இவர்களுடைய பண்புகளாக இருக்கின்றன. கோவிலில் கூடி வருதல், கிபி 63ஆம் ஆண்டில் ரோமை படையெடுப்புக்கு பின் எருசலேம் ஆலயம் அழிக்கப்படுகிறது. இங்கே கோவிலில் கூடி வருதல் என்பதை நாம் எருசலேம் கோவில் என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஒரு தொழுகை கூடம் அல்லது ஒரு பொதுவான இடத்தில் அவர்கள் கூடி வந்ததாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். வீடுகளில் அப்பம் பிடுதல், அதாவது எந்த ஒரு அமைப்பும் இன்றி அவர்கள் தாங்கள் கூடி வரக்கூடிய இடத்தில் ஆண்டவராக இயேசுவை அப்பம் பிடுதல் வழியாக நினைவு கூறுகிறார்கள். மூன்றாவதாக மக்களுடைய நல்லெண்ணத்தை பெறுதல். கடைசியாக ஆண்டவர் நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார் நம்பிக்கையாளர்களை. தொடக்க கிறிஸ்தவர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவே இந்த குழுமத்தை வளரச் செய்கிறார். இந்த வாசகம் நமக்கு தரக்கூடிய பாடங்கள் என்று பார்க்கும்போது, நம்பிக்கை என்பது வாழ்க்கை முறை, அது வெறும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அறிவிக்கக்கூடிய சொல்லாட்சி அல்ல என்பது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய முதல் பாடம். இரண்டாவதாக, திரு அவை என்பது ஓர் அமைப்பு அல்லது நிறுவனம் அல்ல, மாறாக ஓர் அனுபவம். மூன்றாவதாக, வாழ்க்கையால் நற்செய்தி அறிவிக்கிறார்கள். குறிப்பாக
பொதுவுடைமை சமூக வாழ்க்கையால் தங்களுடைய நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். அடுத்ததாக இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 118. இந்த பாடல் நன்றி பாடல் என அழைக்கப்படுகிறது. இந்த பாடலில் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்ற பல்லவி தொடர்ந்து வருவதை நாம் பார்க்க முடியும். இங்கே பேரன்பு என்பதை நாம் இரக்கம் என்ற சொல்லோடு பொருத்தி பார்ப்போம். எபிரேய மொழியில் பேரன்பு என்பது ஹெசேத் என்றும் இரக்கம் என்பது ரஹேம் என்றும் வழங்கப்படுகிறது. இந்த ஹெசேத் என்பதை அவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்றால், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மடியில் வைத்து அதை குனிந்து பார்க்கிறார். குனிந்து பார்க்கும்போது அந்த குழந்தையின் கண்களும் தாயின் கண்களும் ஒன்று போல் இருக்கின்றன. இந்த இரண்டும் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலைதான் பேரன்பு. ஆண்டவராகிய கடவுள் தம் மக்கள் மேல் பேரன்பு காட்டுகிறார் என்றால் அவருடைய கண்களும் நம்முடைய கண்களும் ஒரே நேர்கோட்டு நிலையில் இருக்கின்றன. இரண்டாவதாக ரெஹேம். ரெஹேம் என்ற சொல்லை நாம் தாயின் கருவறை என புரிந்து கொள்ளலாம். தாயின் கருவறையில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பேணி பார்க்கிறார். எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு தீர்ப்பும் இல்லாமல் அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் இரக்கம். எபிரேய மொழியில் ஹெசேத் மற்றும் ரெஹம், பேரன்பும் இரக்கமும் எப்பொழுதும் இணைந்தே செல்வதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக அறிக்கையிடுதல். இங்கே பாடலாசிரியர் ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பு என வழங்குகிறார். இந்த மூன்று சொற்களையும் ஆற்றல், பாடல், மீட்பு என்பதை இயேசுடைய உயிர்ப்பு நிகழ்வோடு நாம் பொருத்தி பார்க்கும் போது, ஆற்றல் என்பது இயேசு இறப்பின் மேல் கொண்டிருந்த ஆற்றல், பாடல் என்பது ஆண்டவராகிய கடவுள் இறப்பின் மேல், பாவத்தின் மேல் கொண்ட வெற்றியின் பாடல், மீட்பு என்பது இறப்பிலிருந்து அவர் பெற்ற மீட்பையும் அதன் வழியாக நாம் பெற்ற மீட்பையும் குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். கடைசியாக ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே என ஆர்ப்பரிக்கிறார் பாடலாசிரியர். இந்த நாள் என்பதை நாம் இந்த 8 நாட்கள் கொண்டாடக்கூடிய உயிர்ப்பு நிகழ்வாக எடுத்துக்கொள்ள முடியும். இன்றைய நாளின் பின்புலத்தில் இந்த பதிலுரை பாடலை பார்க்கும் போது நாம் நம்முடைய ஆண்டவராகிய கடவுளை நம்முடைய ஆற்றலாக, பாடலாக, மீட்பாக எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவராகிய கடவுளை இரக்கத்தை நாம் கொண்டாடுகின்ற வேளையில் அவருடைய பேரன்பும் இரக்கமும் இணைந்து செல்கின்றன என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். தொடர்ந்து 2ஆம் வாசகம், பேதுரு எழுதக்கூடிய முதல் திருமுகம், அலகு 1, அருள்வாக்கியங்கள் 3 முதல் 9. நம்பிக்கைக்காக துன்புறுத்தப்படும் கிறிஸ்தவர்களுக்கு அறிவுரையும் ஊக்கமும் தருகிறார் பேதுரு. இங்கே அவர்தம் பேரிரக்கத்தின்படி, அதாவது ஆண்டவராகிய கடவுள் தந்தை தம்முடைய பேரிரக்கத்தின்படி தம் மகன் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இந்த பேரிரக்கம் என்ற வார்த்தை இன்றைய நாளில் நாம் கொண்டாடக்கூடிய இறை இரக்கத்தை நமக்கு நினைவூட்டுகின்றது. மேலும் இந்நாளில் நாம் துன்பப்படும் போது அந்நாளில் பேருவகை கொள்ள முடியும் என்ற எதிர்நோக்கை பேதுரு தன்னுடைய குழுமத்திற்கு வழங்குகிறார். கடைசியாக விலை உயர்ந்த பொன் புடமிடப்படுகிறது, அதைவிட விலை உயர்ந்த நம்பிக்கை துன்பத்திற்கு உள்ளாகிறது என்பதையும் எடுத்து சொல்லி அவர்கள் துன்பத்தில் மன உறுதி கொண்டிருக்க அவர்களை அழைக்கின்றார். கடைசியாக நற்செய்தி வாசகம், யோவான் அலகு 20, அருள் வாக்கியங்கள் 19 முதல் 31. இங்கே 2 நிகழ்வுகள், 3 பிரிவுகள் என நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் நிகழ்வு முதல் நாள், அதாவது ஆண்டவராகிய இயேசு உயிர்த்த நாள் அன்று, வாரத்தின் முதல் நாள் நடக்கக்கூடிய நிகழ்வு. 2வது நிகழ்வு 8ஆம் நாள் நடக்கக்கூடிய நிகழ்வு. 3வது பகுதி இந்த நற்செய்தி எழுதப்பட்டதுடைய நோக்கத்தை யோவான் நற்செய்தியாளர் எடுத்துரைக்கின்றார். 2 நிகழ்வுகள், 2 நாட்கள். வாரத்தின் முதல் நாள், இந்த முதல் நாள் நிகழ்வை நாம் முதலில் புரிந்து கொள்வோம். மாலை வேளையில், அதாவது இயேசு உயிர்த்த அதே நாளில் வெற்றுக்கலரை அனுபவம், பேதுரு, யோவான், மரிய மகதலா என்று தொடர்ந்து கடைசியாக இயேசு சீடர்களுக்கு காட்சி தருகின்றார். சீடர்கள் 10 பேர், அதாவது யூதாஸ் இறந்து விடுகிறார், தோமா அவர்களோடு இல்லை. ஆக அங்கே இருப்பவர்கள் 10 பேர். இத்தனைக்கும் அங்கே இருந்தவர்களில் 10 பேரில் யோவானும் பேதுருவும் ஏற்கனவே கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை நேரிடையாகவோ மறைமுகமாகவோ பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு தோன்றக்கூடிய இயேசு உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்கிறார். இங்கே அமைதி என்பதை நாம் எபிரேய மொழியின் ஷலோம் என்ற ஒரு வார்த்தையோடு இணைத்து பார்க்க முடியும். அமைதி என்பது போர் இல்லாத ஒரு நிலை அல்ல, மாறாக ஒருங்கிணைந்த நிலை. எபிரேய மொழியில்
ஷலோம் என்ற வார்த்தையை குறிக்க பானை பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பானையில் நம்ம தண்ணீர் ஊற்றி வைக்கிறோம். அந்த தண்ணீர் காலையிலிருந்து மாலை வரை அப்படி இருந்தது என்றால் அந்த பானை ஓட்டை இல்லாத பானை, பயன்படக்கூடிய பானை. ஆனால் அதே பானையில் கீறல் அல்லது ஓட்டை இருந்தால் தண்ணீர் எல்லாம் வீணாகி போய்விடும். ஷலோம் என்பது ஒருங்கிணைந்த பானை. எந்த ஒரு விரிசலும், எந்த ஒரு பிளவும், எந்த ஒரு ஓட்டையும் இல்லாத ஒருங்கிணைந்த பானை தன்னுடைய ஆற்றலை தனக்குள்ளே வைத்துக் கொள்கிறது. எய்ரேனே என்ற கிரேக்க சொல்லும் இதே ஷலோம் என்ற வார்த்தையின் பொருளைத்தான் அவர்களுக்கு காட்டுகிறது. அமைதி என்பது நம்மில் நாமே வெடிப்பு இல்லாத நிலை, நம்மில் நாமே முழுமை பெற்ற நிலை. சீடர்கள் இயேசுவை கண்டவுடன் மகிழ்ச்சி அடைகிறார்கள். கடைசியாக உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி இயேசு தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என அவர்கள் மேல் ஊதுகிறார். யோவான் நற்செய்தியில் இது பெந்தெகோஸ்தே நிகழ்வாக கருதப்படுகிறது. யோவான் நற்செய்தியை பொறுத்தவரையில் தூய ஆவியார் இயேசு உயிர்த்த அதே நாளில் சீடர்களுக்கு வழங்கப்படுகிறார். மேலும் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் என்று பாவ மன்னிப்புக்கான அதிகாரத்தை வழங்குகிறார். இங்கே இந்த நிகழ்வில் திதிம் என்னும் தோமா இல்லை. அப்படி என்றால் தோமாவிற்கு பாவ மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்றால் நாம் அப்படி எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஒட்டுமொத்தமாக திருத்துதர்கள் வழியாக இந்த திருச்சபைக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு வழங்குகிறார். திதிம் என்னும் தோமா அவர்களோடு இல்லை. திதிம் என்றால் இரட்டை என்பது பொருள். இயேசுடைய இரட்டை நிலை, அதாவது மனித நிலை, கடவுள் நிலை இரண்டையும் அறிக்கையிடுவதாக, அதே போல முதல் தடவை இல்லாமல் இரண்டாவது முறையாக இயேசுவை ஏற்றுக்கொள்பவராக இருப்பதால் இவருடைய பெயர் இவருக்கு நன்றாக பொருந்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரை கண்டோம் என்று திருத்தூதர்கள் தோமாவிடம் சொல்கிறார்கள். ஏறக்குறைய மரிய மகதலா சொன்ன வார்த்தைகளைப் போல நான் ஆண்டவரை கண்டேன். இந்த 4வது நற்செய்தியில், யோவான் நற்செய்தியில் காணுதலும் நம்புதலும் இணைந்தே செல்கின்றன. இயேசுவை காணக்கூடிய அனைவருமே நம்ப வேண்டும். ஆனால் தோமா தயக்கம் காட்டுகிறார். அடுத்ததாக 8 நாட்களுக்கு பின் தோமா அவர்களோடு இருக்கிறார். மீண்டும் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. அதாவது இயேசு வாரத்தின் முதல் நாள் அவர்களுக்கு அமைதியும் பயமற்ற ஒரு சூழலையும் தந்தாலும் அவர்கள் இன்னும் பயந்து கொண்டு கதவுகளை இன்னும் அதிகமாக பூட்டிக் கொள்கிறார்கள். இயேசு அவர்கள் நடுவில் வருகிறார். வந்தவுடன் அவர் நேரடியாக தோமாவிடம் பேசுகிறார். இதோ என் கைகள், என் விலா, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். உடனடியாக தோமா நம்பிக்கை அறிக்கை செய்கிறார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இஸ்ராயல் மக்கள் யாவே கடவுளை ஆண்டவர் என அழைத்தார்கள். ஒட்டுமொத்தமாக இஸ்ராயல் மக்களுடைய கடவுள் எலோஹிம் என அழைக்கப்பட்டார். இந்த 2 சொற்களையுமே இயேசுவுக்கு பொருத்தி அவரை பார்க்கின்றார் தோமா. உடனடியாக இயேசு காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார். இங்கே தோமா நம் அனைவருடைய பிரதிநிதியாக இருக்கின்றார். ஏனென்றால் நாம் யாருமே இயேசுவை கண்டதில்லை, ஆனாலும் அவரை நம்புகிறோம். காணாமலே நம்பக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றோர். தோமாவின் விரல்கள் வழியே நாம் இயேசுவை தொடுகிறோம். கடவுளின் உடலுக்குள் நம் கையை விடும் அளவிற்கு கடவுள் நமக்கு நெருக்கமாக வருகிறார். மேலும் இயேசுடைய உயிர்த்த உடல் வர்ணனைக்காக பகுதியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒவ்வொரு நற்செய்தியாளரும் ஒவ்வொரு வகையில் இயேசுவுக்கு உடல் இருந்ததை சுட்டி காட்டுகிறார்கள். மத்தேயு நற்செய்தியாளர் பொறுத்தவரையில் இயேசுடைய கால்களை பெண்கள் பற்றி கொள்வார்கள். இப்ப இயேசுவுக்கு கால்கள் இருந்தன. லூக்கா நற்செய்தியாளரை பொறுத்தவரையில் இயேசு வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை சாப்பிடுவார். அப்ப அவர் உடல் கொண்டிருந்தார் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். யோவான் நற்செய்தியாளர் இயேசுவுக்கு உடல் இருந்ததை 2 நிலைகளில் கற்பிக்கிறார். முதலில் மகதலாவுடைய தழுவல் இயேசுவுக்கு உடல் இருந்தது என்பதை நமக்கு காட்டுகிறது. இரண்டாவதாக தோமா விரல்களையும் கையையும் விழாவில் விட்டது. இயேசு ஆவி அல்ல, அவர் உடலை கொண்டிருந்தார் என்பதை யோவான் நற்செய்தியாளர் இது வழியாக நமக்கு காட்டுகிறார். கடைசியாக இவை யாவும் எழுதப்பட்டதன் நோக்கம் 2: நாம் நம்பவும் வாழ்வு பெறவும். நற்செய்தி நூட்கள் அனைத்துமே எழுதப்பட்டதன் நோக்கம் இந்த 2 தான். இயேசுவை ஆண்டவராகிய கடவுள் என நம்பவும், அதன் வழியாக வாழ்வு பெறவும். இந்த வாழ்வு என்பது இறப்புக்கு பின் பெறக்கூடிய வாழ்வு அல்ல, மாறாக இன்றைய நாளில் இங்கு இருக்கும் போதே நாம் பெறக்கூடிய வாழ்வு. கடைசியாக இறை இரக்கத்தின் ஞாயிறு என்ற அடிப்படையில் பார்க்கும் போது மன்னிப்பு பற்றி இங்கே இயேசு சொல்கிறார். பாவ மன்னிப்புக்கான அதிகாரத்தை வழங்குகிறார். திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் இறை இரக்கத்தை பற்றி குறிப்பிடும் போது ஒப்புரவு அருளடையாளம் இறை இரக்கத்தை பெறுவதற்கான பெரிய வாய்ப்பு என நமக்கு காட்டுகிறார்.
கடவுளுடைய இதயத்தை தொடும் அளவிற்கு நெருங்கி நிற்கும் மானுடம் கடவுள் கடிந்து கொள்ளாத கருணை காட்டுகிறார். தம்மை காட்டிக் கொடுத்ததையும் மறுதளித்ததையும் தம்மை விட்டுவிட்டு தப்பி ஓடியதையும் இயேசு சுட்டி காட்டவில்லை. மாறாக உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று அவர்கள் இருப்பது போல ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் கடவுளுடைய கருணை. நாம் கண்ட இந்த 4 வாசகங்களை சுருக்கமாக பார்ப்போம். முதல் வாசகத்தில் தொடக்க கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையாளருடைய பொது உடைமை வாழ்வு முறை, அவர்களுடைய 4 தூண்கள். இரண்டாவதாக திருப்பாடல் 118 ஆண்டவருடைய பேரன்பு. மூன்றாவது பேதுரு வழங்கக்கூடிய அறிவுரை, துன்பத்தில் நாம் மன உறுதி கொண்டிருக்க வேண்டும். நான்காவதாக 2 நாட்களில் ஆண்டவராகிய இயேசு சீடர்களுக்கு தோன்றுதல், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். இந்த 4 வாசகங்களும் இன்று நமக்கு தரக்கூடிய வாழ்வியல் சவால்கள் எவை? முதல் சவால் நம்முடைய வாழ்க்கை முறை. இன்றைய நாளில் நாம் இயேசுவை நம்புகிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கை முறை எடுத்து காட்டுகிறதா? தொடக்க கிறிஸ்தவருடைய நம்பிக்கை வெறும் கோட்பாடாக இல்லாமல் வாழ்வு முறையாக இருந்ததை நாம் பார்த்தோம். தனி உடைமை இன்றைய நாளில் அதிகமாக பேண வேண்டும் என சொல்லப்படுகிறது. இந்த தனி உடைமை ஏதோ ஒரு வகையில் நான், எனது, எனக்கு என்று தன்னலமாக மாறிவிட்டது. அதோடு சேர்ந்து பேராசை, ஒப்பீடு, பகைமையும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இரண்டாவதாக இரக்கமா தீர்ப்பா? இஸ்ராயல் மக்கள் ஆண்டவராகிய கடவுளுடைய இரக்கத்தை போற்றி பாடுகிறார்கள். ஆண்டவராகிய கடவுள் இரக்கம் காட்டுபவராக இருக்கிறார், தீர்ப்பிடுபவராக இல்லை. அதைத்தான் நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம். இயேசு தம்முடைய சீடர்களை தீர்ப்பிடவில்லை, இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். இன்னைக்கு நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது நம்முடைய பார்வை தீர்ப்பிடக்கூடிய பார்வையாக இருக்கிறதா அல்லது இரக்கம் காட்டக்கூடிய பார்வையாக இருக்கிறதா? மூன்றாவதாக இன்றைய உலகில் நம்பிக்கை, இதை நாம் எங்கே காண முடியும்? நம்பிக்கை என்பதை தொடக்க கிறிஸ்தவர்கள் அவருடைய வாழ்க்கை முறையில் வெளிப்படுத்தினார்கள். ஆனா இன்னைக்கு நம்பிக்கை, குறிப்பாக நம்பிக்கையை அறிக்கையிடக்கூடிய நாமும், நம்பிக்கையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அருட்பணியாளர்களும் நம்பிக்கை குறைந்தவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். இது மூன்றாவது சவால். நான்காவது துன்பத்தின் நடுவே மகிழ்ச்சி. பொன் நெருப்பில் இடப்படும் போது அது அதற்கு துன்பம் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த துன்பம் முடிந்தவுடன் அந்த பொன் மின்ன தொடங்குகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பெறக்கூடிய துன்பங்கள் வழியாக நம்முடைய வாழ்வை நாம் மாற்றிக்கொள்கிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். ஐந்தாவதாக ஏதாவது ஒன்று, தொடக்க கிறிஸ்தவருடைய இந்த 4 தூண்களில் ஏதாவது ஒன்றை நம்முடைய தூணாக எடுத்துக்கொள்ளலாம். இறைவார்த்தை வாசிப்பாக இருக்கலாம், நற்கருணையில் பங்கேற்பதாக இருக்கலாம், குழுமம், அதாவது இவர் கிறிஸ்தவர் என்னும் அடையாளத்தை கொண்டாடக்கூடிய உணர்வு. கடைசியில் இறைவேண்டல். இறைவேண்டல் என்பது வெறுமனே ஜெபத்தை வாசிப்பது அல்ல, அது ஒரு உறவு நிலை என்ற அடிப்படையில் இந்த 4 தூண்களில் ஏதாவது ஒரு தூணை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளலாம். கடைசியாக இன்றைய நாள் இறை இரக்கத்தின் ஞாயிறு. இந்த ஞாயிற்றுடைய முழுமையான பலனை நாம் பெற வேண்டும் என்றால் தாய் திருச்சபை இன்றைய நாளில் நாம் ஒப்புரவு வழிபாட்டில் பங்கேற்று நற்கருணை உட்கொள்ள நம்மை அழைக்கிறது. ஆக ஆண்டவராகிய கடவுளோடு ஒப்புரவாகவும், இதன் வழியாக நம்மோடு நாமும், நாம் பிறரோடு ஒப்புரவாகி ஆண்டவராகிய கடவுளுடைய இரக்கத்தை பெற முன்வருவோம். இறுதியாக இறைவனுடைய இரக்கத்தை பெறக்கூடிய நாம் அனைவரும் அதை மற்றவர்களுக்கு தர கடமைப்பட்டுள்ளோம். இறை இரக்கத்தின் ஞாயிறு நம்முடைய இரக்கத்தின் ஞாயிறாக மாறட்டும். ஓர் இறைவேண்டலோடு நிறைவு செய்வோம். அன்பு தந்தை இறைவா, உம் திருமகன் எங்களுக்காக பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்தார். அவர் வழியாக உம்முடைய முகம் இரக்கம் என்பதையும் உம்முடைய பெயர் இரக்கம் என்பதையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். உம்முடைய இரக்கத்தையும் பேரன்பையும் அனுபவிக்கின்ற நாங்கள் எங்களுடைய குடும்பங்களில், பொது வாழ்வில், திருச்சபையில் ஒருவர் மற்றவருக்கு இரக்கத்தை காட்ட பேரன்பு கொண்டவர்களாக வாழ எங்களை தூண்டியறணும். எங்கள் ஆண்டவரும் எங்கள் சகோதரருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.